ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். நிறைய சகோதரிகள் வந்து அந்த கோவக்காய் கட்டிங்ஸ், கோவக்காய் மேலே ஒரு பெரிய ஈடுபாடு இருக்குது. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ அப்படின்னு சொல்லலாம். நம்ம வீட்டில் வந்து 3 கட்டிங்ஸ் நம்ம விலைக்கு வாங்கி வச்சோங்க. ஒன்று வந்து வரிக்கோவை 100 ரூபா அதோட கட்டிங்ஸு. அதை அனுப்புறதுக்கு எவ்வளவோ 100 ரூபாய், ஏதோ 200 ரூபான்னு சொல்லி வாங்கினேன். அதே மாதிரி மலேசியன் கோவக்காய் கட்டிங்ஸ் வந்து இந்த பெருசாக இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் இது வந்து வரிக்கோவை, இது மலேசியன் கோவை. இது அதில் ஒரு 2 கட்டிங்ஸ் தான் கட்டாயம் வந்து குறைஞ்சது 2 வாங்கணுன்ட்டாங்க. அது 60 ரூபாய், அதை அனுப்பித்தர 100 ரூபாய் அப்படி இந்த மாதிரி ஆச்சுது. ஸோ 3 கட்டிங்ஸ் வச்சுருக்கோம். இதில் என்ன ஒன்று அப்படின்னா, கோவக்காய் கட்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் பெரிய பாட்டில் இல்லை ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வச்சுட்டிங்க அப்படின்னாக்க நீங்கள் சேல்ஸே பண்ணலாம். அந்த அளவுக்கு அது காய்ச்சிக்கிட்டே இருக்கும். பட் நம்ம வீட்டில் வந்து நம்ம ஒரு 30 லிட்டர் கேனில் தாங்க வச்சுருக்கோம். அது மண் எவ்வளோ போட்டிருக்கேன்னு பாருங்கள். 1/4 டப்பா தான் போட்டிருக்கேன், அரை இது கூட போடலை. கிட்டத்தட்ட 2 வருஷமாக. இது வந்து 2 வருஷம் ஆச்சு இந்த கோவக்காய் கட்டிங்ஸ் வச்சு. அது 2 வச்சு 1 வருஷம் ஆச்சுங்க. நம்ம வீட்டு தேவைக்கு வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு 1/2 கிலோ 1/4 கிலோ அந்த மாதிரி வருது. வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா கொடுக்குற அளவுக்கு இருக்குதுங்க. மற்றபடி இதில் கட்டிங்ஸ் எடுக்கிற அளவுக்கு கூட என்கிட்ட வந்து செடி வளரலை. என்னென்னா, ஒரு செடி வளரும், அது நல்லா வந்ததுக்கப்புறமா இப்படி காஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் அடுத்த துளிர் வந்தப்புறம் அடுத்து காய்க்கும். இப்படி தான் காய்ச்சிக்கிட்டே இருக்கிறனால இதில் கட்டிங்ஸ் எடுக்க முடியல. ஏன்னா நம்ம சின்ன தொட்டியில் கொஞ்சம் மண் போட்டு வச்சதுனால. ஆனால் வீட்டு தேவைகளை பூர்த்தி பண்ணுதுங்க. அப்புறம் இதை எதுக்காக இந்த வீடியோ போட்டேங்கிறதே சொல்ல விட்டுட்டு நம்ம வீட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கேனே. அதாவது விதைகள் போட்டால் வளருமா? விதைகள் போட்டால் செடிகள் வளரும். அது வந்து காய்க்கிறதுக்கு 2 to 4 வருடங்கள் ஆகலாம். சில பேருக்கு 2 வருஷத்துலேயும், சில பேருக்கு 4 வருடத்துலேயும் காய்க்கும். முதல்ல வந்து ஒரு காய், 2 காய், 5 காய் அப்படி ஆகும். அப்புறம் ஒரு 4 வருஷம் ஆனதுக்கப்புறமா ஓரளவுக்கு காய்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் கட்டிங்ஸ் வச்சிங்க அப்படின்னாக்கா ஒரே மாதத்தில் தடுத்து 2வது மாதத்தில் இருந்தே உங்களுக்கு ஒரு 5 காய் 10 காய் வரும். 4வது மாதத்திலிருந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க நம்ம வீட்டு தேவையை அது பூர்த்தி பண்ணுங்க. பெரிய தொட்டியாக வச்சிங்கன்னா நீங்கள் அதிகமாக மற்றவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு கூட அது வரும். அதனால் எது வைக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. ஆனால் நிறைய பேர் என்கிட்ட கட்டிங்ஸ் கேட்குறீங்க. கட்டிங்ஸை எடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு செடியே போயிடும். ஏன்னா இங்கே பாருங்களேன், தன்னால் கூட இந்த கட்டிங்ஸ் இந்த உடஞ்சிருது. நம்ம அதனால் ஒன்று எடுத்து கொடுத்துட்டு ஷேர் பண்ணிவிட்டு நமக்கு இல்லாமல் போயிடும். ஏன்னா நல்லா அவ்வளோ தண்டிங்க, என்ன சொல்கிறது, எவ்வளோ தண்டின்னு சொல்கிறதுனே தெரியல. இந்த குச்சியை விட தண்டியாக இருந்தது. கொஞ்ச நாளில் தன்னால் அந்த இடம் பட்டுடுச்சு. ஆனால் அந்த பட்ட இடத்த நான் எதுவுமே பண்ணலை, தன்னால் விழுந்துச்சு. அதுலேருந்து ஒரு 6-7 கிளைகள் வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து இதை அப்படியே தான் வச்சாகணும். இதை பெரிய தொட்டியிலையோ இல்லை தரை தோட்டத்திலையோ வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், 1000 பேர் இல்லைங்க, 5000 பேருக்கு கூட ஷேர் பண்ணலாம். அவ்வளோ வேஸ்ட்டாக வந்துடும், அவ்வளோ வளர்ந்துடும். ஆனால் நம்ம இப்போ சின்னதாக நம்ம தேவைக்கு வச்சிருக்கனால என்னால் கொடுக்க முடியல அப்படிங்கிறத உங்ககிட்ட சொல்லிடுறேன். எல்லா பக்கமும் கிடைக்குதுங்க. ஸோ அதை வாங்கி பயன்பெறுங்க.